Beans Sodhi. Beans Sodhi. Beans Almond Sodhi. Beans badam போட்டு Sodhi. Sodhi அப்படிங்கிறது வந்து இந்த செட்டிநாட் குசைன்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். பாத்தீங்கன்னா பீன்ஸ் சொதிக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பால். இது முதல் தேங்காய் பால். முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்காரு. பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்காரு. பொடி பொடியா அரிஞ்ச பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்காரு. பீன்ஸ் அப்படியே இலசா இருக்கு. பீன்ஸ் நடுப்புற ஸ்லிட் பண்ணி பீன்ஸை இந்த மாதிரியான ஒரு ஜஸ்ட் நல்ல அரை வேக்காட்டுக்கு வேக வச்சிருக்காரு. டெண்டரா இருக்கு இந்த பீன்ஸ். பாதாம். இது வந்து பீன்ஸ் ஆல்மண்ட் சொதி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆல்மண்ட்ஸை அப்படியே பிளான்ச் பண்ணி கொதிக்கிற தண்ணியில போட்டு தோலியை எடுத்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்லிட் பாதாம்ஸா பாருங்க. ஸோ வந்து எப்படி பண்ண போறோம்? முதல்ல கடாயை வச்சிருக்காங்க. அடுப்பு வச்சாச்சு. ஆயில் போடுறாங்க. ரிஃபைண்ட் ஆயில் போடுறாங்க. ஒரு 1.5 கரண்டி அளவு போடுறாங்க. எண்ணெயை சூடு பண்ணிருக்காங்க. எண்ணெயை சூடு பண்ணிட்டு 3 ஸ்லிட் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் அதை போடுறாங்க. அப்படியே எண்ணெயிலேயே அதை பொரிய விடுறாங்க. பொடியா அரிஞ்ச வெங்காயம். ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் போடுறாங்க. பீன்ஸ் பாதாம் சொதி வெங்காயத்தை போட்டு இந்த பச்சை மிளகாயையும் பொடி பொடியா அரிஞ்ச வெங்காயத்தையும் அப்படியே ஒரு வாண்டியில அந்த எண்ணெயில போட்டு நல்ல சுருள வதக்குறாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே அவங்க வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறாங்க. மஞ்சத்தூள் நல்ல ஜெனரஸா ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறாங்க. வதக்கி விடவா? இது முதல் தேங்காய் பாலுங்களா? இங்க எடுத்து வச்சிருக்கிறது முதல் தேங்காய் பால். அதை ஊத்துறாங்க. அப்படியே திக்கா இருக்குங்க. முதல் தேங்காய் பால் ஊத்திருக்காங்க. அந்த ஸ்லிட் பண்ணி வேக வச்சதான இந்த பீன்ஸ் அப்படியே ஒரு பீன்ஸ் எடுத்து அதை நடுப்புற ஸ்லிட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே அரை வேக்காட்டில் வேக வச்சிருக்காங்க. அந்த வேக வச்சதான அந்த பீன்ஸை வந்து இந்த தேங்காய் பாலில் போட்டு நல்ல ஒரு கலரி விடும் இல்லையா? கலரே ரொம்ப அந்த கலர் காம்பினேஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இப்போ வந்து உப்பு கல்லு சேர்க்குறாங்க. நீங்க வந்து செட்டிநாட்டுல நிறைய உப்பு கல்லு சேர்ப்பீங்களா? கல்லு உப்பு தான் சேர்ப்பாங்க போட்டிருக்கு. அவங்க கெமிக்கல் சேர்ந்துருக்கலாம், அதனால நாங்க வந்து கல்லு உப்பு பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே க்ரீமியா இருக்கு அந்த தேங்காய் பால். இப்போ வந்து அந்த ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கிறதான அந்த ஆல்மண்ட்ஸ் பாருங்க. இந்த மாதிரி ஆல்மண்ட்ஸை கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி அந்த தோலியை எடுத்துட்டு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அப்படியே போட்டிருக்காங்க. அந்த பீன்ஸ் வந்து தேங்காய் பால் ஒரு கொதி வந்த உடனே போடணும் இல்லையா? அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷு. ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த பீன்ஸ் சொதியை வந்து நேற்றுக்கு நைட்டு டின்னருக்கு நான் வந்து இந்த பங்களாவில் டேஸ்ட் பண்ணேன். அதனால தான் இந்த டிஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு ஆர்டர் பண்ணேன். ரொம்ப அப்படியே நேச்சுரல் ஃப்ளேவர்ஸோட இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டோட நம்மளோட பீன்ஸ் ஆல்மண்ட் சொதியை வந்து என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணுவார். அப்படியே செஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றச்சே அந்த டேஸ்ட்டே தனி தான். நேற்று நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த டிஷ்ஷை. இப்போ பீன்ஸ் ஆல்மண்ட் சொதி